சின்ன ஓகே சரி ஓகே பாய். லைவ்ல லைவ் முடிக்கலான் இருக்கேன். ஓகேவா? அடுத்த நேரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்மு வேல்ட உரிமையாளர். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே, இன்னைக்கு ஏதாச்சும் சொல்லணுமே. ஓகே, ஏதாச்சும் சொல்லணும். என்ன சொல்லன்னு தெரியல. சரி ஓகே, அடுத்த லைவு ஒரு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கிறவங்களாம் வாங்க பேசலாம். வந்துட்டேன். எங்கே போனீங்க? ஃபோன் வந்துச்சு ஆதித்யா. ஓகே ஓகே, நான் தான் இருக்கீங்களான்னு தெரியலையா? ஓகே, கூப்பிட்டேன். ஒரு 10:30 11 மணிக்கெல்லாம் போடலாம். 1ல் இருந்து 10 வரைக்கும் சொல்லுங்க. 1ல் இருந்து 10 வரை சொல்லணுமா ஆதித்யா? அதாவது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு ஒருத்தங்க வேண்டாம், அதாவது அவங்க பேச்சு பிடிக்கலை, அவங்க இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? ஆனால் அவங்க வந்து அதை மாற்றி பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போங்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சொல்யூஷன் சொல்லு பார்ப்போம். நம்மளை கண்டென்ட்டாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது பதில் கொடுக்கணுமா? நம்ம கண்டுக்காம விட்டுறோங்க. ஓ அப்படியா? கண்டுக்காம விட்டுறணுமா? ஓகே ஓகே, நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும், நமக்கு என்ன? சாக்கடையில் கள்ளத்துக்கு இறஞ்சா நமக்கு தானே அசிங்கம், அப்படி தானே? எதுவும் அமைதியாக இருங்கள். ஓகே ஓகே ஆதித்யா, எதுவும் கண்டுக்க வேண்டாம் நாகர்கோவில் அம்மா. ஓகே ஆதித்யாவும் ஓகே, நம்ம அப்படியே இருந்துக்கலாம். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். மேன்மக்களே, நம்ம வந்து நம்ம சில வார்த்தைகளெல்லாம் நான் பயன்படுத்திக்கிடவே மாட்டேன். சொல்லதுக்கு என்ன, அதாவது நிதானமாலாம் இருக்கும்போது நான் சில வார்த்தைகளை ரொம்ப யோசித்து பயன்படுத்தணும், யாருடைய மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆதித்யா. நமக்கு நம்ம இலக்கு மட்டும்தான் முக்கியம். சம்மந்தப்பட்ட ஆள் தான் என்ன இதை கேட்கணும். அவரே வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. அது உண்மைதான். நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை ஆதித்யா. நான் வந்து பார்த்தேன், வாயை மூடிக்கிட்டு எப்பவும் போல் ஜாலியாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளை வந்து தூற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நான் பார்த்துட்டேன். ஓகே, இனி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு எல்லாமே இது அதை வேண்டான்னு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஆனால் நம்ம வந்து இதனால் வர பார்த்ததுல நமக்கு வந்து அது காமிக்குது. ஆதி என்ன அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அம்மாக்கா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு தெரியாதா என்ன ஆச்சுன்னு? அது வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ல, ஏதோ அவங்கெல்லாம் ரொம்ப ஒசத்தி கூட்டி விடுறாங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப ஒசத்தி, மற்றவங்கெல்லாம் ரொம்ப மோசம் அப்படி. இது வந்து தொடர்பகை ஆயிடும். நீ நானும் மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நீங்கள் கண்டுக்காமல் இருங்க. ஓகே ஆதித்யா? அம்மாக்கா நீங்கள் ஒரு ஆமாம் 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 ஓகே மக்கா, ஓகே. நானும் அதை தான் யோசிக்கிறேன். நான் எல்லாமே இது டெலிட் பண்ணிட்டேன். வேண்டாம், நமக்கு அந்த தேடி வந்து நம்மளை வந்து காயப்படுத்தின மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபோன் நம்பரு கொடு, நான் விவரமாக சொல்கிறேன், டைப் பண்ண முடியல முட்டை அப்படிங்கிறாங்க ஆதித்யா.